ஹாய் ஹலோ வெல்கம் டு வண்டர்விங்ஸ் தமிழ் சேனல். இன்னியோட டே ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே வந்து ஃப்ரைடே. ஸோ வந்து இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. ஏன்னா வந்து இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் வேலை அதிகமாக இருக்குன்றதுனால சீக்கிரமாக எழுந்தியாச்சு. ஸோ மார்னிங்கே வந்து ஹஸ்பண்ட் வந்து டீ கேட்டார். யூஸ்வலாக மார்னிங் குடிக்க மாட்டோம். ஏன்னா வந்து அதிகமாக டீ காஃபி குடிக்கிறதுல எப்போயாவது தலைவலிச்சா அப்படின்னு மட்டும்தான் குடிப்போம். ஸோ அதனால் வந்து மார்னிங்கே இன்றைக்கி வந்து அவருக்கு மட்டும் டீ போட்டு நான் வந்து பாலாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு பாலாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த டீ தூள் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது வேறு. ஏன்னா அது வந்து நாங்கள் கேஸ் புக் பண்ணும்போதே எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. நீங்கள் அந்த டீ தூள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ மார்னிங்கே வந்து அவருக்கு டீ போட்டு கொடுத்துச்சு. நான் வந்து பாலாக எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளரு. அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். பச்சை பருப்பு. அதை காலையிலே வந்து சரி நம்ம அவிச்சி சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஊற போட்டுட்டு ஒரு பக்கம் நான் வந்து பெருக்கிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் வந்து ஹஸ்பண்ட் வந்து வீடு ஃபுல்லாக மாப் அடிச்சிட்டாரு. வீக்லி எப்போயுமே நாங்கள் மாப் அடிப்போம். ஸோ அப்படியே காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேட்டெல்லாம் போட்டு துணி துவைக்கிற வேலையும் இருந்தது கொஞ்சமாக. ஸோ அதையும் கையோடு துவைச்சிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஸோ இதை பார்த்தோன்னே கொஞ்சம் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த ரெசிபியை பார்த்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. என்னென்னா சௌசௌ காய வச்சு ஒரு கறி கிரேவி மாதிரி நம்ம நார்மலாக நான்வெஜ்ஜோடைய டேஸ்ட்டு தான் வந்துச்சு செய்யும்போது. நல்லாவே இருந்தது எனக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி வேணும்னாலும் ரெசிபின்னு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் வந்து தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா வந்து கேர்ள்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. கேர்ள்ஸ் இஷ்யூன்னு எதை பற்றி நான் பேச வரேன் அப்படின்னா, இப்போ நடக்கிற நிறைய சம்பவங்கள் தான். ஏன்னா கேர்ள்ஸ் வந்து இப்போ மேஜராக நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடியது தான். இப்போ எப்படி சொல்லனா வெளியில் கூட போக முடியாத சிச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ நார்மலாக தூத்துக்குடி இஷ்யூவே பார்த்திங்கன்னா வந்து அந்த பொண்ணு வந்து நார்மலாக வந்து வெளியில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கோ போயிருக்க பொண்ணு வந்து இந்த மாதிரி நடந்துக்கும்போது நெக்ஸ்ட்டு ஒரு குழந்த ஒரு கடைக்கே நம்ம அனுப்பினாலும் நம்மளால் பண்ண முடியாது. இப்போது தூத்துக்குடின்னு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இடத்துல சொல்லப்படாமல் நிறைய பேர் மூடி மறைச்சி இன்னுமே கேர்ள்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த இஷ்யூலாம் எப்போ வந்து வந்து எப்போ ஸ்டாப் ஆகும்னு தெரியல. என்றைக்கு ஸ்டாப் ஆகும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்கள் குழந்தைங்கள வந்து சேஃபாக வச்சுருங்க. சேஃபாக மட்டும் இல்லை, கொஞ்சம் அடிக்கடி பாருங்கள் குழந்தைங்கள வந்து எங்கே போகிறாங்க எங்கே வராங்க. ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி வரும்போதும் சரி. இப்போ மெயினாக சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி. சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால வந்து இப்போது வந்து ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தைங்க விளையாடுற இடத்துல கூட நீங்கள் கண்காணிப்பில் விளையாட வைங்க. உங்கள் கண்காணிப்பில் அவங்கள விளையாட வைங்க. அப்போ தாமே வந்து கொஞ்சமாவது நம்ம குழந்தைங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையுமே சேஃபாக இருக்க பாருங்கள். ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா வந்து டின்னர் வந்து சப்பாத்தி தான் போட்டேன். ஸோ சப்பாத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு சப்பாத்தி அந்த வாரத்தில் செஞ்சேன். ஸோ எப்பவுமே வீக்லி ட்வைஸ் செஞ்சுருவோம். ஸோ அந்த வீக்கில் செய்யலை. ஸோ நான் சரி ஃப்ரைடே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைக்குமே சேர்த்து சப்பாத்தி செஞ்சுட்டேன். அதனால தான் வந்து நானும் ஹஸ்பண்டுன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சால் மார்னிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது கிரேவி மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி செஞ்சாச்சு. நான் இன்றைக்கி வந்து வெறும் கோதுமை மாவு மட்டும் போட்டு செய்யாமல் கூட வந்து கொஞ்சம் சத்து மாவும் சேர்த்துக்கினேன். ஏன்னா வந்து எப்பவுமே யூஸ்வலாக கோதுமை மாவு வச்சு தான் செய்வோம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து சரி சத்து மாவையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கஞ்சி காய்ச்சி குடிக்கிறத தாண்டி நம்ம கொஞ்சம் சப்பாத்தியாக போட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அது ஒரு புதுசாகவே நான் ட்ரை பண்ணேன். அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சத்து மாவு இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொடுக்குற பால்வாடி மாவாக இருந்தாலுமே அது நல்லா தான் இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்குமே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கடையில் தான் போய் வாங்கி ட்ரை பண்ணணுன்னு இல்லை, பால்வாடி மாவுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னியோட விலாகை வந்து இதுதான். என்னோடய டே ரொட்டீன் வந்து என்னென்ன பண்ணேன்றதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.